வணக்கம். ஒரு பாட்டு சிறந்த பாட்டுன்னு எப்படிங்க சொல்லுவோம்? அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள கிடந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எப்ப நினைச்சாலும் அந்த பாட்டு நம்ம மனசுக்குள்ள வரணும். சரி, ஆகச்சிறந்த பாட்டு அப்படின்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, நம்மள பார்த்து அந்த பாட்டு கேள்வி கேட்கணும். "நீ மனிதன் தானா? நீ செய்றது சரியா?" அப்படின்னு அந்த பாட்டு நம்மள பார்த்து கேள்வி கேட்டு, நம்மள ஒரு இம்மி அளவாவது மாத்திருச்சு அப்படின்னா, அந்த பாட்டு தான் தலைசிறந்த பாட்டு, ஆகச்சிறந்த பாட்டு அப்படின்னு நான் பார்க்கிறேன். இந்த பாட்டு தலைசிறந்த பாட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. எது குறித்த பாட்டு அப்படின்னா, தமிழ் குறித்த பாட்டு. தமிழ் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய 6 செம்மொழிகள்ல தமிழ் ஒரு மொழி அப்படின்னு சொல்றோம். ஆனா, தமிழ முழுசா நம்ம பேசுறோமா அப்படின்னா, அது கேள்விக்குறிதான். அதுலயும் நகரமயமாக்கல்ல, குறிப்பா பெருநகரங்கள்ல தமிழ்னா கிலோ என்ன விலை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அதுலயும் குறிப்பா இன்னைக்கு 2015 பிறகு தமிழ் சினிமாவுல தமிழ் இருக்கு அப்படின்னா, பேர் வைக்கிறது தமிழ்ல இல்ல, தமிழ் பாடலாசிரியர்களுக்கு பாடல் எழுத வாய்ப்பு கொடுக்கிறது இல்ல, உள்ள இருக்கக்கூடிய அந்த உரையாடல் முழுக்க தமிழ்ல இருக்கிறது கிடையாது. ஏதாவது 1, 2 வரிகள் தமிழ்ல இருக்காங்க. திட்டமிட்டே இந்த மாதிரி பண்றாங்க. இந்த மாதிரி உள்ளவங்கள பார்த்து சாட்டையடி கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு. யாருடைய பாட்டு அப்படின்னா, ஈழத்துக் கவிஞர் காசி ஆனந்தன் எழுதின பாட்டு. இப்படி சொன்ன உடனே பலருக்கு என்ன பாட்டு அப்படின்னு தெரியும். "தமிழா நீ பேசுவது தமிழா" அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டை பல பேர் பாடியிருப்பாங்க. குறிப்பா கரிசல் திருவுடையான் பாடியிருப்பாரு, புஷ்பவனம் குப்புசாமி பாடியிருப்பாரு, அதே மாதிரி சித்தன் ஜெயமூர்த்தி பாடியிருப்பாரு, கரிசல் கருணாநிதி பாடியிருப்பாரு. நான் கூட இந்த பாட்டை மேடைகள்ல ஏறத்தாழ 500 மேடைகள்ல பாடியிருப்பேன். இந்த பாட்டு பாடும்போது எனக்குள்ள கேள்வி வரும். இந்த பாட்டு பாடுறதுக்கு முதல்ல நமக்கு தகுதி இருக்கா? இந்த பாட்டு பாடின பிறகு நம்மள கொஞ்சம் மாத்திக்குவோமா? ஆனா என்னால இன்னும் முழுசா மாத்திக்க முடியல. ஆனா முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ல பேசணும் அப்படி முயற்சி பண்றேன். அப்ப என்ன பார்த்து தினமும் இப்படி கேள்வி கேட்கக்கூடிய பாட்டு, இன்னும் சொல்லப் போனா பளார் பளார்னு செவுட்டுல அறையக்கூடிய பாட்டு. நீங்க காசி ஆனந்தன் இதுல 4 சரணம் போட்டிருப்பாரு. பல்லவி முதல்ல தொகையராவுல தான் ஆரம்பிக்கும். இந்த தொகையரா எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, "பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்தாலும்" அப்படி ஆரம்பிக்கும். பல்லவி ஆரம்பிக்கும், "தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய்" அப்படின்னு போயிட்டு, "என்னடா தந்தையை டேடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய்" அப்படின்னு பல்லவி போட்டிருப்பாரு. சரணம் போட்டிருப்பாரு. ஒரு சரணம், "வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா, வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி ஃபைட்டா, துண்டுக்காரர் கேட்டார் கூட்டம் லேட்டா, தொலையாதா தமிழ் இப்படி கேட்டால்" அப்படின்னு ஒரு சரணம் போட்டிருப்பாரு. அதுக்கு முன்னாடி இன்னொரு சரணம் போட்டிருப்பாரு. "உறவை லவ் என்றாய் உதவாத சேர்க்கை, ஒய்பென்றாய் மனைவியை பார் உந்தன் போக்கை, இரவை நைட் என்றால் விடியாதும் வாழ்க்கை, இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தெறி நாக்கை." நீங்க எல்லாரும் என்ன சொல்றோம்? இனிப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறோம், ஸ்வீட்னு சொல்றோம். அதுல என்ன சொல்றான்? உங்களுக்கு சக்கரை வந்திருக்குன்னு சொன்னா அசிங்கம்ட்டு சுகர்னு சொல்றோம். இன்னும் சில பேர் டயாபெட்டிஸ் அப்படிங்கிறான். அப்ப இந்த சொல்றவங்களை பார்த்து ஒவ்வொரு தமிழரையும் பார்த்து கேட்கக்கூடிய இந்த பாட்டு, இந்த பாட்டுக்குள்ள இந்த முடிக்கிற இடம் தாங்க எனக்கு இன்னும் இந்த பாட்டு இவ்வளவு வெறித்தனமா ஒரு மனுஷன் எழுதியிருக்காரே அப்படின்னு தோணும். என்ன அப்படின்னா, "பாட்டன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா." சரி, அதுக்குள்ள ஒரு சின்ன கிண்டல் இருக்கும். அடுத்த முடிக்கும் போது சொல்லியிருப்பாரு, "வீட்டிலே பெண்களின் தலையிலே ரிப்பனா, வெள்ளைக்காரன் தான் வெள்ளைக்காரன் தான் வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா" அப்படின்னு இருப்பார். கேட்கும்போது சத்தியமா எனக்கு மட்டார் மட்டார்னு அரைகிற மாதிரி தோணும். ஏன் அப்படின்னா, 1, 2 சொல்லு ஆங்கிலத்துல பேசலாம். ஆனா முழுவதும் ஆங்கிலத்துல பேசுறவனை பார்த்து அந்த மனுஷன் என்ன பாடுபட்டிருப்பாரு, எவ்வளவு திட்டி இருப்பாரு அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு முறையும் நினைப்பேன். இன்னும் சொல்ல போனா, இந்த பாட்டு ஒவ்வொரு முறையும் கேட்கிறப்ப என்ன சொல்லும் அப்படின்னா, "டேய் தமிழ்ல பேசுறா, டேய் தமிழ்ல பேசுறா, டேய் தமிழ்ல பேசுறா" அப்படின்னு இந்த பாட்டு என்னை பார்த்து அரைகிற மாதிரியே இருக்கும். ஒருவேளை இந்த பாட்டு நீங்க ஆங்கிலம் கலந்து பேசுனீங்க அப்படின்னா, உங்களை அரைகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க உள்ளுக்குள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.